ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குரூப் டியோட 25 டேஸுக்கான ரிவிஷன் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் 10ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கரண்ட் அஃபேருக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிளஸ் அது போக நவம்பர், டிசம்பர் 2025ஓட கரண்ட் அஃபேர படிச்சுக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸுக்கு கடைசியா நடந்து முடிஞ்ச செப்டம்பர் 8 2024 குரூப் டில கேட்ட 101 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருங்க. அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது சயின்ஸ்ல உங்களுக்கு ஒரு 2500 கொஸ்டின் வந்து கவர் ஆகிரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 10 ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணிருங்க. ரீசனிங்லயும் அட்லீஸ்ட் ஒரு 10 ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. அப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங், சயின்ஸ்லயும் நீங்க வந்து நல்ல ஸ்கோர் வந்து வாங்கிடலாம். அப்ப இந்த 101 ஷிஃப்டோட சொல்யூஷன் வந்து எனக்கு வேணும், அதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு டெய்லி பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல 100 கொஸ்டின்ஸ் படிக்க வச்சுட்டு ஈவினிங் வந்து அதுக்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. குரூப் டிக்கு மட்டும் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு, எப்படி படிக்கணும்னு தெரியலனாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நாம ஜூன்ல இருக்கக்கூடிய டாப் 300 கரண்ட் அஃபேர்ல ரிமைனிங் 180 கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு 100 கரண்ட் அஃபேர், 150 கரண்ட் அஃபேர் கிட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு ரிமைனிங் ஒரு 200 கரண்ட் அஃபேர் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த கிளாஸ் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸை ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துருங்க. ஓகே, what is the name of India's first validated indigenous HPV test for cervical cancer screening? கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனைக்காக இந்தியாவில் முதல் சரிபார்க்கப்பட்ட உள்நாட்டு HPV சோதனையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட நேம் என்ன அப்படின்னா ட்ரூநாட் HR HPV பிளஸ். Which organization has invited expression of interest from the private sector for the transfer of technology of India's LVM-3 launch vehicle? இந்தியாவின் LVM-3 ஏவுகணை வாகனத்தின் தொழில்நுட்ப மாற்றத்திற்காக தனியார் துறையிடமிருந்து விருப்ப வெளிப்பாட்டை வரவேற்றுள்ள அமைப்பு எது? எது அப்படின்னா இன்ஸ்பேஸ். Which team retained the number 1 position in the latest ICC men's ODI team rankings after the annual update? வருடாந்திர புதுப்பித்தலுக்கு பிறகு சமீபத்திய ஐசிசி ஆண்களுக்கான ஒருநாள் போட்டி தரவரிசையில எந்த நாடு வந்து முதலிடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியன் டீம் தான். According to SIPRI's 2026 annual report, which country is estimated to possess the largest number of nuclear weapons in the world? சிப்ரி 2026ஓட அறிக்கைப்படி உலகத்துல அதிக எண்ணிக்கையிலான அணு ஆயுதங்களை வைத்துள்ள நாடு எது அப்படின்னா ரஷ்யா. முக்கியமான கொஸ்டின். Who has been honored with the Banker of the Year 2026? 2026ஆம் ஆண்டின் சிறந்த வங்கியாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா சத்யநாராயண ராஜு. Which of the following country has launched Operation NASR against Israel? பின்வரும் எந்த நாடு இஸ்ரேலுக்கு எதிராக ஆபரேஷன் நசர் திட்டத்தை தொடங்கியுள்ளது? எந்த நாடு அப்படின்னா ஈரான். இதுவும் முக்கியமான கொஸ்டின். What was the theme of 11th Governing Council meeting of நிதி ஆயோக்? நிதி ஆயோக்கோட 11வது ஆளும் குழு கூட்டத்தோட கருப்பொருள் என்ன? இதோட கருப்பொருள் என்னன்னா இன்க்ளூசிவ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஃபார் விக்சித் பாரத். Which of the following state government has recently removed the two-child rule for government jobs? அரசு பணிகளுக்கான 2 குழந்தைகள் விதியை சமீபத்தில் நீக்கிய மாநில அரசு எது அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகே, எக்ஸாமுக்கு கரெக்டா நமக்கு ஒரு 23 டேஸ் கிட்ட தான் டைம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம யூடியூப்ல கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து ரிவிஷன் பண்ண போறோம். இப்போ நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால முடிக்க முடியாது. அதனால டாப் ஒன் லைனர் மட்டும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே,
Which Indian origin doctor set a world record by performing the longest distance robotic telesurgery from Guyana to India? கயானால இருந்து இந்தியாவுக்கு மிக நீண்ட தூர ரோபோட்டிக் டெலி சர்ஜரி செய்து உலக சாதனை படைத்த இந்திய வம்சாவளி மருத்துவர் யார் அப்படின்னா டாக்டர் சுதீர் ஸ்ரீவஸ்தவா. Who among the following has become the fourth Asian athlete to cross the 90-meter mark in the javelin throw? ஈட்டி எறிதல்ல 90 மீட்டர் இலக்கை கடந்த நான்காவது பெரிய ஆசிய தடகள வீரர் யாரு அப்படின்னா ருமேஷ் தரங்கா. ஓகேவா? சோ இவரு எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. Which players won the women's double title at the 2026 French Open? 2026 பிரெஞ்சு ஓபன் போட்டியில பெண்களுக்கான இரட்டையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஓகேவா? டபுள் டைட்டில்ஸ் வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னா கேத்ரினா சினியோகோவா மற்றும் டெய்லர் டவுன்செட். Which state government has announced the launch of the Yuva Shakti Bharosa Card scheme to provide financial assistance to unemployed youth? வேலையில்லாத இளைஞர்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக யுவ சக்தி பரோசா கார்டு திட்டத்தை அறிவித்துள்ள மாநில அரசு எது அப்படின்னா மேற்கு வங்கம். Which state has launched an initiative called Stree Ride to promote women's safety and economic independence? பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்துவதற்காக ஸ்திரீ ரைட் அப்படிங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா. ஸ்திரீ அப்படின்னாலே பெண்கள் அப்படின்னு அர்த்தம். Where is the 5-day international BRICS agricultural conference being held from June 9 to 13? 2026 ஜூன் 9ல இருந்து 13 வரைக்கும் 5 நாட்கள் நடைபெறும் சர்வதேச பிரிக்ஸ் வேளாண்மை மாநாடு எங்க நடக்க போகுது அப்படின்னா இந்தூர், மத்திய பிரதேஷ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. renowned shooter and coach Jaspal Rana, who recently passed away, was awarded Dronacharya Award in which year? சமீபத்துல காலமான புகழ்பெற்ற துப்பாக்கி சுடுதல் வீரரும் பயிற்சியாளருமான ஜாஸ்பால் ராணாவுக்கு எந்த ஆண்டு துரோணாச்சாரியார் விருது வழங்கப்பட்டது அப்படின்னா 2020ல. Fourth season of the Global Chess League 2026 will be held which city? குளோபல் செஸ் லீக்கின் 4வது சீசன் எந்த நகரத்தில் நடத்தப்படும் அப்படின்னா பெங்களூர்ல. Project Kusha, India's indigenous long-range air defense system, is being developed by which organization? இந்தியாவுல உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்பான ப்ராஜெக்ட் குஷா வந்து எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னா DRDO. ஓகே, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். Who has been appointed as the military advisor to the National Security Council Secretariat? தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகத்தின் ராணுவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? யாரு அப்படின்னா ஜெனரல் ராஜீவ் காய். Who has been appointed as India's next High Commissioner to Bangladesh? இந்தியாவில இருந்து பங்களாதேஷுக்கான அடுத்த உயர் அதிகாரி யாரு, உயர் ஆணையர் யாரு அப்படின்னா தினேஷ் திரிவேதி. Which state government has announced free education from KG to postgraduate level in all government educational institution? அனைத்து அரசு கல்வி நிறுவனங்களிலும் மழலையர் முதல், அதாவது கேஜில இருந்து ப்ரீ கேஜில இருந்து முதுகலை வரைக்கும் பிஜி பண்ற வரைக்கும் இலவச கல்வியை அறிவித்துள்ள மாநிலம் எது அப்படின்னா ஒடிஷா. Elon Musk recently became the world's first trillionaire following the IPO of which company? ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த நியூஸ் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். ஓகே, எலன் மஸ்க் சமீபத்தில் எந்த நிறுவனத்தின் ஐபிஓவை தொடர்ந்து உலகின் முதல் ட்ரில்லியனர் ஆனார்? எந்த இது? ஸ்பேஸ் எக்ஸ். ஓகே, இது ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இது சாத்தியமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து எப்படி இருக்கு? சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? India France Deep Tech Platform Bharat Innovates 2026 is said to be launched by Prime Minister Narendra Modi and which French leader? இந்தியா பிரான்ஸ் டீப் டெக் தளமான பாரத் இனோவேட்ஸ் 2026 நம்ம பிரதமர் நரேந்திர மோடியும் எந்த பிரெஞ்சு தலைவரால் தொடங்கப்பட உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரால? இமானுவேல் மேக்ரான். ஓகேவா? Who became the first Indian to win the prestigious Russia Grand Sand Master? மதிப்புமிக்க ரஷ்யா கிராண்ட் சாண்ட் மாஸ்டர் கோப்பை 2026 வென்ற முதல் இந்தியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதர்சன் பட்நாயக். ஓகேவா? இவர் வந்து ஒரு மணல் சிற்ப கலைஞர். ஓகேவா? சாண்ட் ஆர்டிஸ்ட். ஓகே. Operation Millap, recently seen in news, was launched by which state's police
டு ட்ரேஸ் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் அண்ட் ரீயூனைட் தம் வித் their ஃபேமிலிஸ். சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட ஆபரேஷன் மிலாப்ங்கிறது எந்த ஸ்டேட்டோட போலீஸ் வந்து தொடங்கி இருக்காங்க. இந்த ஆபரேஷன் மிலாப்னா என்ன அப்படின்னா, காணாம போனவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு அவங்க குடும்பத்து கூட சேர்க்கிறது தான் இந்த ஆபரேஷன் மிலாப்போட முக்கியமான நோக்கம். இதை தொடங்கி உள்ள மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மாநில போலீஸ் அப்படின்னா குஜராத் மாநில போலீஸ். Varya, recently seen in news, is India's indigenous AI model designed for which purpose? சமீபத்துல செய்திகளில் காணப்பட்ட வரியா எந்த நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்ட இந்தியாவின் உள்நாட்டு ஏஐ மாதிரியாகும். இது வீடியோ ஸ்டோரி ஜெனரேஷன், வீடியோ கதை உருவாக்கம், ஓகேவா, அந்த மாதிரியான ஒரு ஏஐ. What is India's rank among 163 countries in Global Peace Index 2026 released in June 2026? ஜூன் 2026ல வெளியிடப்பட்ட உலகளவியலான அமைதி குறியீடு 2026ல நம்ம இந்தியாவோட இடம் என்ன, தரம் என்ன அப்படின்னா 127வது இடத்துல நம்ம இருக்கோம். மொத்தமா 163 நாடுகள், அதுல நம்ம 127வது இடத்துல இருக்கோம். Archaeological Survey of India recently documented 25 ancient inscription in which tiger reserve? இந்திய தொல்லியல் துறை சமீபத்துல எந்த புலிகள் காப்பகத்துல 25 பழமையான கல்வெட்டுகளை ஆவணப்படுத்தியுள்ளது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லமலா புலிகள் காப்பகம். Which institute released Anchor, the world's most detailed 3D atlas of human brainstem? மனித மூளைத்தண்டின் உலகின் மிக விரிவான முப்பரிமாண அட்லஸான ஆங்கரை வெளியிட்ட நிறுவனம் எது அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ். Which missile was successfully flight tested by DRDO from a naval ship demonstrating enhanced anti-ship strike capability? மேம்படுத்தப்பட்ட கப்பல் எதிர்ப்பு தாக்குதல் திறனை நிரூபிக்கும் வகையில் கடற்படை கப்பலில் இருந்து DRDO வெற்றிகரமாக பரிசோதித்த ஏவுகணை எது அப்படின்னா கடற்படை கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை NASM-MR, Naval Anti-Ship Missile. NASSCOM recently launched the UK Technology Advisory Council in partnership with which organization? NASSCOM சமீபத்துல எந்த அமைப்புடன் இணைந்து இங்கிலாந்து தொழில்நுட்ப ஆலோசனை குழுவை தொடங்கியுள்ளது. எது கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகம், ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த UK. குளோபல் விண்ட் டே எப்போ? ஒவ்வொரு ஆண்டும் உலக காற்று தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜூன் 15ல. இந்தியா ரீசென்ட்லி பிகேம் த வேர்ல்ட்ஸ் டேஷ் லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் ஏவியேஷன் மார்க்கெட் பை பேசஞ்சர் டிராபிக். பயணிகள் போக்குவரத்தின் அடிப்படையில் இந்தியா உலகத்துல எத்தனையாவது மிகப்பெரிய உள்நாட்டு விமான போக்குவரத்து சந்தையாக மாறியுள்ளது அப்படின்னா 3வது. Odisha cabinet recently approved revised English spellings for how many places to restore their ஒரிஜினல் ஒடியா ஐடென்டிட்டி? ஒடிஷாவுல அசல் அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காக எத்தனை இடங்கள்ல திருத்தப்பட்ட ஆங்கில எழுத்து பிழைகளுக்கு ஒடிசா அமைச்சரவை சமீபத்துல ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னா 64 இடங்களுக்கு. Solar One, which country has activated its first full-time space weather monitoring satellite named Solar One? Solar Oneங்கிறது என்னன்னா முழு நேர விண்வெளி வானிலை கண்காணிப்பு செயற்கைக்கோள். இதை இயக்கியுள்ள நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே வந்து எப்போ அப்படின்னா ஜூன் 15. ஒவ்வொரு ஆண்டும் உலக முதியோர் துஷ்பிரயோக விழிப்புணர்வு தினம் எப்போ அப்படின்னா ஜூன் 15. Which assembly has become the first in West Bengal to adopt NEVA? NEVA நேஷனல் இ-விதான் அப்ளிகேஷன். நேவா இல்லைன்னா நேஷனல் இ-விதான் அப்ளிகேஷன், தேசிய இ-விதான் செயலி திட்டத்தை ஏற்றுக்கொண்ட மேற்கு வங்கத்தோட முதல் சட்டமன்றம் எது அப்படின்னா மேற்கு வங்க சட்டமன்றம், வெஸ்ட் பெங்கால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. Kane Williamson, who recently announced his retirement from international cricket, was the former captain of which cricket team? சமீபத்துல சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த கேனே வில்லியம்சன் இல்லைன்னா கேன் வில்லியம்சன் வந்து எந்த நாட்டோட கிரிக்கெட் அணியோட கேப்டனா இருந்தாரு அப்படின்னா நியூசிலாந்து. ஓகே, நியூசிலாந்தோட கிரிக்கெட் கேப்டன் தான் யாருன்னா கேன் வில்லியம்சன். உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படினாலும் கேட்கலாம், கேன் வில்லியம்சன் வந்து ரீசெண்டா நியூசிலாந்தோட எந்த கிரிக்கெட் கேப்டன் வந்து ரீசெண்டா தன்னோட ஓய்வை அறிவிச்சிருக்காருன்னு கேட்கலாம். ஓகேவா? இல்லனா எப்படி கேட்கலாம்னா கேன் வில்லியம்சன் வந்து ரீசெண்டா வந்து கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காரு, இவர் எந்த கண்ட்ரியோட கிரிக்கெட் டீம் கேப்டன் அப்படின்னு கேட்கலாம். நியூசிலாந்து. ஓகே. Which has been declared
The best container port in India by the 2025 Container Port Performance Index by the World Bank and S&P Global Market Intelligence. World Bank and S&P Global Market Intelligence படி, அதாவது உலக வங்கி மற்றும் S&P Global Market Intelligence வழங்கிய 2025 கண்டெய்னர் போர்ட் செயல்திறன் குறியீடு மூலம் இந்தியாவின் சிறந்த கொள்கலன் துறைமுகமாக அறிவிக்கப்பட்டுள்ள துறைமுகம் எது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு போர்ட். ஓகே, ஜவஹர்லால் நேரு துறைமுக பொறுப்பு கழகம். Who among the following has been appointed by Vogue Eyewear as its new brand ambassador for India? Vogue Eyewear நிறுவனத்தால் இந்தியாவின் புதிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா கிருத்தி சனோன். ஓகே, which of the following has the Ministry of Road Transport partnered for the Ragveer scheme to assist road accident victims? சாலை விபத்துல சிக்கியவர்களுக்கு உதவுவதற்கான ரக்வீர் திட்டத்திற்காக சாலை போக்குவரத்து அமைச்சகம் பின்வருவனவற்றுள் யாருடன் கூட்டு சேர்ந்துள்ளது? யாரு கூட அப்படின்னா ராபிடோ கூட. Which of the following has become the first city for international travel under India's ஈஸி கனெக்ட் மாடல்? இந்தியாவின் ஈஸி கனெக்ட் மாடல் கீழே சர்வதேச பயணத்திற்கான முதல் நகரமாக எந்த நகரம் மாறி இருக்கு அப்படின்னா வாரணாசி. Scientists from which country have discovered the world's largest whale graveyard in the Indian Ocean? இந்திய பெருங்கடலில் உலகின் மிகப்பெரிய திமிங்கல இடுகாட்டை எந்த நாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சைனாக்காரங்க. Which of the following authored the book titled View from the East Wing, a memoir which has been in news? So இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜில் பைடன். சமீபத்துல செய்திகளில் இடம்பெற்ற View from the East Wing, a memoir, இந்த புத்தகத்தை எழுதியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜில் பைடன். Which of the following state will India's first AI enabled hyperscale data center be established? இந்தியாவுல முதல் AI மூலம் இயங்கக்கூடிய ஹைப்பர்கேல் தரவு மையம் வந்து எந்த மாநிலத்தில் நிறுவப்பட உள்ளது அப்படின்னா குஜராத்ல. Who has won the title of the Women's Asian Individual Chess Championship 2026 held in Mongolia? மங்கோலியாவுல நடந்த மகளிர் ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன்ஷிப் 2026ல பட்டத்தை வென்றவர் யாரு அப்படின்னா சவிதா ஸ்ரீபாஸ்கர். Under the Smart Village Initiative, which Odisha village is set to receive an AI-based crocodile alert system? Smart Village திட்டத்தின் கீழே AI அடிப்படையிலான முதலை எச்சரிக்கை அமைப்பை பெறவிருக்கும் ஒடிசா கிராமம் எது அப்படின்னா குசுன்பூர். Which temple recently became the first temple in India to secure a trademark registration for its name and associated identity? தன்னோட பெயர் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அடையாளத்துக்காக இந்தியாவின் வர்த்தக முத்திரை பதிவை பெற்ற முதல் கோவில் எது அப்படின்னா பூரி ஜெகநாத் டெம்பிள். ஓகே, இது எங்க இருக்கு? பூரி ஒடிஷால இருக்கு. Which two Indian airports were featured in the prestigious Prix Versailles World's Most Beautiful Airports List 2026? மதிப்புமிக்க பிரிக்ஸ் வெர்சாய்ஸ் உலகின் மிக அழகான விமான நிலையங்கள் பட்டியல்ல எந்த இரண்டு இந்திய விமான நிலையங்கள் வந்து பெயர் பெற்றுள்ளது அப்படின்னா நவி மும்பை சர்வதேச விமான நிலையம் மற்றும் கவுஹத்தி விமான நிலையம் டெர்மினல் 2. 19th edition of the Mumbai International Film Festival 2026 is primarily dedicated to which category of films? மும்பை சர்வதேச திரைப்பட விழாவின் 19வது பதிப்பு 2026 எந்த வகை திரைப்படங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா குறும்படங்கள், அப்புறம் அனிமேஷன் பிலிம்ஸுக்கு. ஓகே, ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி, ஷார்ட் ஃபிக்ஷனு, அதுக்கப்புறம் அனிமேஷன் பிலிம்ஸ். Until which date did the center temporarily block access to Telegram in India ahead of the NEET UG 2026 re-examination? இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படிதானே. ஸோ டெலிகிராம் வந்து என்னாச்சு, நீட்டுக்காக வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகல இல்லையா. நீட் யூஜி 2026 மறுதேர்வுக்கு முன்னதாக இந்தியாவில் டெலிகிராம் செயலியை மத்திய அரசு எந்த தேதி வரைக்கும் தற்காலிகமாக முடக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா 22 ஜூன் 2026 வரைக்கும். Which new technology has been deployed for the first time in India in the Mumbai to Ahmedabad bullet train project to reduce noise and pressure waves? மும்பை டு அகமதாபாத் அதிவேக புல்லட் ரயில் திட்டத்துல சத்தம் மற்றும் அந்த அழுத்த அலைகளை குறைப்பதற்காக இந்தியாவில் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்ட புதிய தொழில்நுட்பம் எது அப்படின்னா டனல் ஹூட் டெக்னாலஜி, டனல் ஹூட் தொழில்நுட்பம். Which Indian sports person became the only Indian to feature Times 100 most influential people in sports 2026 லிஸ்ட்? டைம்ஸ் பத்திரிகையோட இதுபடி விளையாட்டு துறையில் உலகின் 100 செல்வாக்கு மிக்க நபர்கள் 2026 பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்திய விளையாட்டு வீராங்கனை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தானா.
Beaker's 31.21 crore integrated aqua park recently approved under PMMSY, அதாவது பிரதான் மந்திரி மத்திய சம்பத யோஜனா, will be established in which district? பிரதம மந்திரி மத்திய சம்பதா யோஜனா திட்டத்தின் கீழ் சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பீகாரோட 31.21 கோடி மதிப்பிலான ஒருங்கிணைந்த அக்வா பார்க் வந்து எந்த மாவட்டத்துல நிறுவப்பட உள்ளது அப்படின்னா போஜ்பூர்ல. India's first 8-lane tunnel is being built beneath which tiger reserve? இந்தியாவின் முதல் 8 வழி சுரங்கப்பாதை எந்த புலிகள் காப்பகத்தின் கீழ் கட்டப்பட்டு வருகிறது அப்படின்னா முகுந்த்ரா ஹில்ஸ் புலிகள் காப்பகம். விக்சித் பாரத் யூத் பார்லிமெண்ட் 2026 has been launched by which ministry? விக்சித் பாரத் இளைஞர் நாடாளுமன்றம் 2026 எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். Union Health Ministry recently made a doctor's prescription mandatory for the purchase of which category of medicine? மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து எந்த மருந்து வாங்குறதுக்கு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் வேணும்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருமல் சிரப்ஸ் இருக்கு இல்லையா, சிறப்பு இருமலுக்கான அந்த சிரப் வாங்குவோம் இல்லையா, சோ அந்த மாதிரி சிரப் மாதிரியான மருந்துகள் வாங்குறதுக்கு கண்டிப்பா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. Digital India Bashini recently signed an MOU with which platform to strengthen multilingual access across India's public procurement ecosystem? இந்தியாவின் பொது கொள்முதல் சுற்றுச்சூழல் அமைப்பில் பன்மொழி அணுகலை வலுப்படுத்துவதற்காக டிஜிட்டல் இந்தியா பாஷினி சமீபத்துல எந்த தளத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அரசு மின் சந்தை, கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். Sarvam AI, which recently entered India's Unicorn Club, achieved a valuation of approximately dash after its series B funding round. என்ன சொல்லியிருக்காங்க, சமீபத்துல இந்தியாவின் யூனிகார்ன் கிளப்ல இணைந்த சர்வம் ஏஐ அதன் சீரீஸ் பி நிதி சுற்றுக்கு பிறகு எவ்வளவு மதிப்பீட்டை பெற்றுள்ளது அப்படின்னா 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர். What is the name of India's first regulatory authority approved radioligand therapy launched for advanced prostate cancer? முற்றிய நிலை புரோஸ்டேட் புற்றுநோய்க்காக தொடங்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஒழுங்குமுறை ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ரேடியோலிகன் சிகிச்சையின் பெயர் என்ன? இதோட நேம் என்ன அப்படின்னா ப்ளூ விக்டோ. How many Indian companies were selected to join the World Economic Forum's Technology Pioneers? உலக பொருளாதார மன்றத்தின் தொழில்நுட்ப முன்னோடிகள் 2026 குழுவில் சேர எத்தனை இந்திய நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா 9. Which state has become the third in India to ban paraquat, a synthetic herbicide வெடிசைடு? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாராக்வாட் அப்படிங்கக்கூடிய செயற்கை களைக்கொல்லியை தடை செய்த இந்தியாவின் 3வது மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா. Which traditional musical instrument of Tripura recently received the GI tag? Geographical indication tag. GI tag na என்னது எக்ஸ்பான்ஷன், geographical indication tag. திரிபுராவோட எந்த பாரம்பரிய இசைக்கருவிக்கு புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னா சரிந்தா. உங்களுக்கு கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம். ஓகே, திரிபுராவோட எந்த கருவினும் கேட்கலாம், இல்லைன்னா சரிந்தா கருவி வந்து GI tag வழங்கியிருக்கோம், எந்த மாநிலத்தோடு தொடர்புடையதுன்னு கேட்கலாம். திரிபுரா. How many traditional products from Assam were recently granted geographical indication tags in June 2026? அஸ்ஸாம்ல ஜூன் 2026ல எத்தனை பாரம்பரிய தயாரிப்புகளுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு அப்படின்னா 4 இதுக்கு. ஓகே, எத்தனை அப்படிங்கிற மாதிரி நம்பராவும் கேட்கலாம், இல்லைன்னா எந்த ஸ்டேட்டுக்கு 4 தயாரிப்புகளுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்குன்னு கேட்கலாம். அஸ்ஸாமுக்கு இல்ல ஸ்பெசிபிக்கா அந்த 4ல 4ஐயும் ஆப்ஷன்ல வச்சுட்டு உங்களுக்கு இதுல எதுன்னு கேட்கலாம். ஆல் ஆஃப் தி அபோ இல்லைன்னா நன் ஆஃப் தி அபோங்கிறது சூஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல ஏதாவது 2 மட்டும் ஆப்ஷன்ல வச்சுட்டு ஏ பின்னு நீங்க வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அஸ்ஸாம் பிஹு பெப்பா பாக் சில்பா, அஸ்ஸாமிஸ் பேம்போ கிராஃப்ட், கார்பி ஆங்லாங் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தியோரி ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ். அஸ்ஸாம்ல இந்த 4 வகையான பொருட்களுக்கு GI டேக் புவிசார் குறியீடு வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து அஸ்ஸாம் பிஹு பெஃபா, அடுத்து பாசில்பா அஸ்ஸாமிய மூங்கில் கைவினை பொருள், கர்பி அங்லாங் கைத்தறி தயாரிப்புகள் மற்றும் தியோரி கைத்தறி தயாரிப்புகள். Maharashtra cabinet recently approved 300 crore high energy medical cyclotron project in which city? மகாராஷ்டிரா அமைச்சரவை சமீபத்துல 300 கோடி மதிப்பிலான உயர் ஆற்றல் மருத்துவ சைக்ளோட்ரான் திட்டத்திற்கு எந்த நகரத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னா நாக்பூர்ல. வேர்ல்டு crocodile டே உலக முதலைகள் தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் எந்த தேதியில அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஜூன் 17ல. இந்தியா and Japan recently adopted rules for implementing which mechanism under the
பாரிஸ் அக்ரிமெண்ட் டு ப்ரமோட் லோ கார்பன் டெக்னாலஜிஸ். குறைந்த கார்பன் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்காக பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழ் எந்த நெறிமுறையை செயல்படுத்துவதற்கான விதிகளை இந்தியாவும் ஜப்பானும் சமீபத்தில் ஏற்றுக்கொண்டன அப்படின்னா கூட்டுக்கடன் பொறிமுறை. ஓகே, ஜாயிண்ட் கிரெடிட்டிங் மெக்கானிசம். Ustas virus that was recently detected in Scotland for the first time is primarily spread by which organism? ஸ்காட்லாண்ட்ல சமீபத்துல கண்டறியப்பட்ட உஸ்டு வைரஸ் வந்து எந்த உயிரினத்தால் பரவுகிறது அப்படின்னா கொசுக்களால் பரவக்கூடியது. Which ministry launched the Yoga Park portal to transform public parks into community wellness hubs across India? இந்தியா முழுவதும் உள்ள பொது பூங்காக்களை சமூக நலவாழ்வு மையங்களாக மாற்றுவதற்காக யோகா பூங்கா போர்ட்டலை தொடங்கிய அமைச்சகம் எது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அமைச்சகம். எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக் இஸ் அ மல்டிநேஷனல் ஏர் கம்பேட் எக்ஸசைஸ் ஹோஸ்டட் பை விச் கண்ட்ரி? எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக்ங்கிறது எந்த நாட்டால் நடத்தப்படக்கூடிய ஒரு வான்வழி போர் பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்ச் பிளாக்ங்கிறது ஆஸ்திரேலியாவோட ஒரு வான்வழி போர் பயிற்சி. ஓகே, SpaceX recently became the world's 5th most valuable company. Who is the founder of SpaceX? எல்லாருக்குமே தெரியும், எலன் மஸ்க். ஓகே, SpaceX வந்து சமீபத்துல உலகின் 5வது மிக மதிப்புமிக்க நிறுவனமாக மாறியது. SpaceX நிறுவனத்தோட நிறுவனர் யாரு அப்படின்னா எலன் மஸ்க். Who became the first player of Indian origin to start a FIFA World Cup match? FIFA உலக கோப்பை போட்டியில் விளையாட தொடங்கிய முதல் இந்திய வம்சாவளி வீரர் யாரு அப்படின்னா சப்ரீத் சிங். According to the Global Startup Ecosystem Report 2026, which Asian city ranked first among AI native startup clusters ahead of Bangalore? உலகளாவிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அறிக்கை 2026 படி பெங்களூரை விட முன்னிலையில் இருந்து ஏஐ சார்ந்த ஸ்டார்ட் அப் கிளஸ்டர்கள்ல முதலிடம் பிடித்த ஆசிய நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெய்ஜிங், அதாவது சைனாவோட பெய்ஜிங். Which country recently became the first Arab nation to set the minimum age for social media use at 15 years? சமூக ஊடக பயன்பாட்டிற்கான குறைந்தபட்ச வயது 15 அப்படின்னு நிர்ணயித்த முதல் அரபு நாடு எது அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம். World Day to combat desertification and drought is observed every year. ஒவ்வொரு ஆண்டும் பாலைவனமாதல், டெசர்டிபிகேஷன்னா என்னது, பாலைவனமாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலகளாவிய தினம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 17 அன்று அனுசரிக்கப்படுகிறது. Which state recorded the highest fiscal deficit in financial year 25 according to data from a controller and auditor general report? இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல்னு சொல்லுவோம். இவரது அறிக்கையின் தரவுகளின்படி நிதியாண்டு 2025ல அதிக நிதி பற்றாக்குறையை பதிவு செய்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகாலயா. Which university secured the first position in QS World University Ranking 2026? QS உலக பல்கலைக்கழக தரவரிசை 2027ல முதலிடத்தை பெற்ற பல்கலைக்கழகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மசாசூசெட்ஸ். ஓகேவா, சோ இது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேசச்சூசெட்ஸ் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம். இதுதான் பாத்தீங்கன்னா QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில வந்து முதலிடத்தை பெற்றுள்ளது. மேசச்சூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் இல்லைன்னா மேசச்சூசெட்ஸ் பல்கலைக்கழகம். ஓகே, அமன்கார்க் டைகர் ரிசர்வ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஏன்னா இந்த அமன்கார்க் டைகர் ரிசர்வ் ரீசெண்டா நியூஸ்ல வந்துச்சு. நீங்க ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் தனியா எடுத்து படிக்க வேண்டாம். நியூஸ்ல ஏதாவது ஒரு டைகர் ரிசர்வ், ஏதாவது ஒரு ஏர்போர்ட் இல்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்டை பத்தி திருப்பி வருது அப்படின்னா அந்த நியூஸுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சாலே போதும். அமன்கர் புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. Which Indian company secured the 20th position in the World Intellectual Property Organization Patent Cooperation Treaty Rankings for 2025? உலக அறிவுசார் சொத்து மதிப்பு வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல இருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான காப்புரிமை ஒத்துழைப்பு ஒப்பந்த தரவரிசையில் 20வது இடத்தை பிடித்த இந்திய நிறுவனம் எது அப்படின்னா ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ். How many Agnivex jet powered kamikaze drones were recently inducted by the Indian Army? இந்திய ராணுவத்தால் சமீபத்துல எத்தனை அக்னிவேக் ஜெட் மூலம் இயக்கும் காமிகேஸ் ட்ரோன்கள் சேர்க்கப்பட்டன அப்படின்னா 106. Odisha recently approved investment proposals worth 76,612 crore across various sectors. Which new sector did the state enter through these approvals? ஒடிசா சமீபத்துல பல்வேறு துறைகள்ல 76,612 கோடி மதிப்பிலான முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த ஒப்புதல்களின் மூலம் அந்த மாநிலம் எந்த புதிய துறையில் கால் பதிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
லேப் grown diamond sector, ஆய்வகத்தில் வளர்க்கப்படும் வைரத்துறை. Who has been appointed as the new chairman cum managing director of GIC, General Insurance Corporation of India. GIC ன்னு சொல்லக்கூடிய General Insurance Corporation of India ஓட புதிய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் யாரு அப்படின்னா ஹிதேஷ் ஜோஷி. Which state recently had 66 schools selected under the Swachh Evam Harit Vidyalaya recognition program? ஸ்வச் ஏவம் ஹரித் வித்யாலயா அங்கீகார திட்டத்தின் கீழ் சமீபத்துல எந்த மாநிலத்தை சேர்ந்த 66 பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். Who recently resigned as the CEO of the Gorkhaland Territorial Administration? கூர்காலந்து பிராந்திய நிர்வாகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பதவியிலிருந்து சமீபத்துல யாரு ராஜினாமா பண்ணிருக்காங்க அப்படின்னா அனித் தப்பா. According to the Athletics Federation of India, women athletes must undergo which test to be eligible for competition from 2027? இந்திய தடகள கூட்டமைப்பின் கூற்றுப்படி பெண் தடகள வீராங்கனைகள் 2027 முதல் போட்டிகள்ல பங்கேற்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த டெஸ்ட் பண்ணுவாங்க, எந்த பரிசோதனை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மரபணு சோதனை, செக்ஸ் டிட்டர்மைனிங் ரீஜியன் Y ஜீன் டெஸ்ட். ஓகேவா? சோ பெண்களுக்கு மட்டும் இந்த டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகே, SRY மரபணு சோதனை. அண்டர் த டெல்லி ஸ்லம், ஸோ இது என்ன சோதனைன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அண்டர் த டெல்லி ஸ்லம் அண்ட் JJ கிளஸ்டர் ரீஹாபிலேஷன் அண்ட் ரீலொகேஷன் பாலிசி 2026, approximately how many families are expected to benefit? டெல்லி குடிசை மற்றும் JJ கிளஸ்டர் மறுவாழ்வு மற்றும் மறு இருக்க கொள்கை 2026 படி எத்தனை குடும்பங்கள் பயனடைவார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 லட்சம் குடும்பங்கள். ஓகே. Exercise Conquest in which the Indian Army is participating is being conducted in which country? இந்திய ராணுவம் பங்கேற்கக்கூடிய எக்ஸசைஸ் கான்குவெஸ்ட் எந்த நாட்டில் நடத்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்கோலியால. Which country recently became the first Central Asian nation to join the National Development Bank? New Development Bank. NDB னா New Development Bank, புதிய மேம்பாட்டு வங்கின்னு தமிழ்ல சொல்லுவோம். சோ இதுல வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லுவோம். நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல இணைந்த முதல் மத்திய ஆசிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான். Which city in France will host the country's first traditional Hindu temple built entirely with hand-carved Indian stones? முற்றிலும் கையால் செதுக்கப்பட்ட இந்திய கற்களால் கட்டப்பட்ட பிரான்ஸோட முதல் பாரம்பரிய இந்து கோயில் எங்க அமைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல ஸ்ட்ராஸ்பார்க்ல. ஓகேவா? ஓகே. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராஸ்பார்க். வேர்ல்டு சிக்கிள் செல் டே ஒவ்வொரு ஆண்டும் உலக அறிவால் செல் இரத்த சோகை தினம் வந்து எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா 19 ஜூன்ல. ரீசன்ட்லி ரிவைவ்ட் கார்டியன் பீஸ் ரயில்வே லைன் ப்ராஜெக்ட் கனெக்ட்ஸ் கார்டியன் இன் குர்ஜாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வித் பீஸ் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பஞ்சாப்? சமீபத்துல புத்துயிர் பெற்ற கார்டியன் பியாஸ் ரயில் பாதை திட்டம் குர்ஜார்பூர் மாவட்டத்தில் உள்ள கார்டியனை பஞ்சாபின் எந்த மாவட்டத்தில் உள்ள பியாசுடன் இணைக்கிறது அப்படின்னா அமிர்தசரஸ். ரீசெண்டா 52வது G7 சமிட் வந்து எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணிச்சு? ரீசன்ட்லி 52nd G7 சமிட் 2026 was hosted by which country? 52வது G7 உச்சி மாநாடு எத்தனாவது உச்சி மாநாடு அப்படின்னும் கேட்பாங்க. ஓகேவா? எந்த கண்ட்ரி நடத்திச்சுன்னு கேட்பாங்க? பிரான்ஸ். Who was elected as a judge of the International Tribunal for the Law of the Sea for the 26 to 35 term? 2026 to 35 ஆண்டுக்கான சர்வதேச கடல் சட்ட தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிமல் என் பட்டேல். ஓகே. Jonathan recently in news as the world's oldest known living land animal belongs to which species? உலகின் மிக வயதான வாழும் நில விலங்காக சமீபத்துல செய்திகள்ல இடம்பெற்ற ஜோனாதான் எந்த இனத்தை சேர்ந்தது அப்படின்னா அல்தாப்ரா ராட்சத ஆமை. இது வந்து ஒரு ஆமை இனத்தை சேர்ந்தது. Recently, 15 million year old shark fossils were discovered in which district of Odisha? ஒடிசாவுல எந்த மாவட்டத்துல 15 மில்லியன் ஆண்டுகள் பழமையான சுறாவோட புதை படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னா மயூர்பஞ்ச்ல. எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? ஒடிசாவோட மயூர்பஞ்ச்ல. நார்த் ஈஸ்ட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆர்கானிக் ஸ்பைஸ் processing plant was recently inaugurated in which state? வடகிழக்கு இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை நறுமண பொருட்கள் பதப்படுத்தும் ஆலை சமீபத்துல எந்த மாநிலத்தில் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னா மேகாலயால. இந்தியா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை விச் ஆர்கனைசேஷன்? இந்தியா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து எந்த அமைப்பால் நிறுவப்பட்டது அப்படின்னா யாரா இருக்கும்? எலெக்ஷன் கமிஷன். ஓகே. இந்திய தேர்தல் ஆணையம்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிஷாவ் டேம் that was recently seen in news located along the border of which two state? சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட கிஷாவ் அணை எந்த 2 மாநிலங்களோட எல்லையில இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். Who has been appointed as the new chairperson of the National Statistical Commission? தேசிய புள்ளியியல் ஆணையத்தோட புதிய தலைவர் யாரு அப்படின்னா சைபால் சட்டோபாத்யாய். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்கேல் coal to ammonium nitrate project whose foundation stone was recently laid by Prime Minister Modi is located at Lokanpur in which district of Odisha? பிரதமர் நரேந்திர மோடியால சமீபத்துல அடிக்கல் நாட்டப்பட்ட இந்தியாவின் முதல் வணிக அளவிலான நிலக்கரியிலிருந்து அமோனியம் நைட்ரேட் தயாரிக்கும் திட்டம் ஒடிசாவோட எந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய லக்கன்பூர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசாவோட ஜார்சுகுடா மாவட்டத்துல உள்ள லக்கன்பூர்ல நிலக்கரியிலிருந்து அமோனியம் நைட்ரேட் தயாரிக்கக்கூடிய திட்டத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து என்ன பண்ணியிருக்காரு, அது தொடங்குறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஓகேவா? Recently, who became the first person of Indian origin to receive the Wolf Prize in Physics? இயற்பியலுக்கான மதிப்புமிக்க ஊல்ஃப் பரிசை பெற்ற இந்திய வம்சாவளி நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? ஜைனேந்திரா கே ஜெயின். வேர்ல்டு ரெஃப்யூஜி டே உலக அகதிகள் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜூன் 20. Ancient folk art of Pidia painting from which district of Bihar received the GI tag? So பீகாரை சேர்ந்த பிடியா பெயிண்டிங்க்கு புவிசார் குறியீடு வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டினா இருக்கு அப்படின்னா பீகாரோட எந்த பெயிண்டிங்க்கு புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்கன்னு கேட்பாங்க. பிடியா பெயிண்டிங் இல்லைன்னா பிடியா பெயிண்டிங்க்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க. இது எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னு கேட்கலாம். சோ பீகாரை சேர்ந்தது. இன்னும் கொஸ்டின் இன்டெப்தா போகுது அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்னு ஸ்பெசிபிக்காவும் கேட்பாங்க. பீகாரோட போஜ்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பிடியா ஓவியத்துக்கு பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டுள்ளது. முண்டா ஜுவல்லரி ஃப்ரம் விச் ஸ்டேட் world famous for its traditional handicrafts owned by the Munda tribal community received the GI tag? முண்டா பழங்குடியின சமூகத்தால் அணியப்படக்கூடிய உலக புகழ்பெற்ற கைவினை பொருளான முண்டா ஆபரணங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவை? இந்த முண்டா ட்ரைப்ஸ் எல்லாமே எங்க இருப்பாங்க? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருப்பாங்க. அப்ப அது எந்த மாநிலத்தை சேர்ந்தது? ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தது. Who became the first player in the world to complete 600 fours in men's or women's T20 international? ஆண்கள் அல்லது பெண்களுக்கான சர்வதேச T20ல 600 பவுண்டரிகளை அடித்த முதல் வீராங்கனை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தானா. Which country got the opportunity to host the international beauty and fashion pageant Miss Grand International 2026 for the first time? மிஸ் கிராண்ட் இன்டர்நேஷனல் 2026 சர்வதேச அழகு மற்றும் ஃபேஷன் போட்டியை முதல் முறையாக நடத்தும் வாய்ப்பை பெற்ற நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா. Which Indian has been elected to the position of FATF Vice President for the first time? FATF நிதி நடவடிக்கை பணிக்குழு. ஓகே, இந்த அமைப்பின் துணைத் தலைவர் பதவிக்கு முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார் அப்படின்னா விவேக் அகர்வால். Rajasthan's first barrier-free multi-lane free-flow tolling system has been launched by National Highways Authority of India at which toll plaza on NH48? NH48ல உள்ள எந்த சுங்கசாவடியில் ராஜஸ்தானின் முதல் தடையற்ற பலவழி இலவச ஓட்ட சுங்க வசூல் முறையை நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னா தௌலத்புரா சுங்கச்சாவடி. India will host the 16th BRICS National Security Advisors and High Representative Meetings under the chairmanship of whom? இந்தியா யாரோட தலைமையில 16வது பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் உயர் பிரதிநிதிகள் கூட்டத்தை நடத்த உள்ளது அப்படின்னா அஜித் தோவல். India aims to eliminate sickle cell anemia as a public health problem by which year under the National Sickle Cell Anemia Elimination? தேசிய அறிவால் செல் இரத்த சோகை ஒழிப்பு. ஓகே, அந்த தினம் வந்து இப்பதான் பார்த்தோம் நம்ம. அதுல எந்த வருஷத்துக்குள்ள அறிவால் செல் இரத்த சோகையை ஒரு பொது சுகாதார பிரச்சனையாக ஒழிக்க இந்தியா டார்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னா 2047க்குள்ள. Which shipyard built the 3 indigenous naval vessels துனகிரி, சன்ஷோதக் and அஜய் commissioned by Prime Minister நரேந்திர மோடி? பிரதமர் நரேந்திர மோடியால் அர்ப்பணிக்கப்பட்ட துனாகிரி, சன்ஷோதக், அஜய் ஆகிய 3 உள்நாட்டு கடற்படை கப்பல்களை கட்டிய கப்பல் கட்டும் தளம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டன் ரிசர்ச் அண்ட் ஷிப் பில்டர்ஸ். Who won the Doha Diamond League 2026 men's javelin throw event where Neeraj Chopra finished the 4th? Okay, so நம்ம javelin thrower நீராஜ் சோப்ரா பாத்தீங்க அப்படின்னா தோஹா டைமண்ட் லீக்ல வந்து 4th பிளேஸ் வந்து இவர் வந்து வந்திருக்காரு. அப்ப அதுல அதிகமான தூரம் ஈட்டி எறிஞ்சு வெற்றி பெற்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ருமேஷ் பதிராஜே. ஓகேவா?
ஸோ இவர் வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஜாவ்லின் த்ரோவர். ஓகே. Which company is developing a sovereign low earth orbit satellite constellation for India? இந்தியாவுக்காக ஒரு இறையாண்மை மிக்க குறைந்த புவி சுற்றுப்பாதை செயற்கைக்கோள் கூட்டமைப்பை உருவாக்கி வரும் நிறுவனம் எது? ஸோ இதுவும் நீங்க பார்த்திருப்பீங்க. ரிப்பீட்டடா உங்களுக்கு நியூஸ் பார்க்குற பழக்கம் இருந்தாலே கரண்ட் அஃபேர் வந்து நீங்களாவே படிச்சிடலாம். ஸோ ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபிளாக்ஷிப் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஸ்கீம் லான்ச்டு டு என்கரேஜ் ஜாப் கிரியேஷன் இன் த ஃபார்மல் செக்டார்? முதல் முறையாக முறையான துறையில் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை ஊக்குவிப்பதற்காக தொடங்கப்பட்ட முதன்மையான வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா பிரதன் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. Recently, INS துனகிரி, ஷாஷோதக் அண்ட் அக்ரே were commissioned in which city? சமீபத்துல INS துனகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய கப்பல்கள் எந்த நகரில் சேவையில் இணைக்கப்பட்டன அப்படின்னா கொல்கத்தா. ஓகே. யார் இது பண்ணாங்க? GREC, கார்டன் ரிசர்ச் அண்ட் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ். பாரத் கிளைமேட் அப்சர்வேஷன் நெட்வொர்க் இஸ் a national climate monitoring initiative conceptualized by which institute? பாரத் காலநிலை கண்காணிப்பு நெட்வொர்க் என்பது எந்த நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு தேசிய காலநிலை கண்காணிப்பு முயற்சியாகும்? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி. Which ministry launched the நிர்பை சேத்தனா இனிஷியேட்டிவ்? நிர்பை சேதனா என்ற முயற்சியை தொடங்கிய அமைச்சகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம். What is the name of the 5-day military exercise launched by Taiwan in June 2026 to enhance preparedness against potential threats? சாத்தியமான அச்சுறுத்தலுக்கு எதிரான தயார் நிலையை மேம்படுத்துவதற்காக ஜூன் 2026ல தைவானால தொடங்கப்பட்ட 5 நாள் ராணுவ பயிற்சியோட நேம் என்ன அப்படின்னா உடனடி போர் தயார் நிலை பயிற்சி. இந்தியா ரீசன்ட்லி ஓன் த கோல்டு மெடல் இன் த விமென்ஸ் 4x100 மீட்டர் ரிலே அட் விச் இன்டர்நேஷனல் அத்லெட்டிக்ஸ் ஈவென்ட்? சமீபத்துல நடந்த எந்த சர்வதேச தடகள போட்டியில் மகளிர் 4x100 மீட்டர் ரிலே பிரிவுல இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது அப்படின்னா ஆசியா ரிலே சாம்பியன்ஷிப் 2026, ஏசியன் ரிலே சாம்பியன்ஷிப் 2026. Odisha recently exported its first consignment of egg powder at which European country? ஒடிசா சமீபத்துல தன்னோட முதல் முட்டைத்தூள் ஏற்றுமதியை எந்த ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்பியது அப்படின்னா ஆஸ்திரியாவுக்கு. விக்சித் பாரத் 2047 forum aimed at strengthening India-UK relation was recently hosted at which institution in the UK? இந்தியா இங்கிலாந்து உறவுகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட விக்சித் பாரத் 2047 சமீபத்துல ஐக்கிய ராஜ்யத்துல உள்ள எந்த நிறுவனத்தில் நடத்தப்பட்டது அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். Who has been reappointed as the Solicitor General of India by the central government? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. மத்திய அரசால் இந்தியாவின் சாலிசிட்டர் ஜெனரலாக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா துஷர் மேக்தா. இந்தியா பிளான்ஸ் டு ஷோகேஸ் இட்ஸ் கிளீன் எனர்ஜி அச்சீவ்மெண்ட்ஸ் அட் த அப்கமிங் பிரிக்ஸ் எனர்ஜி மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இன் விச் கண்ட்ரி? வரவிருக்கும் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியா தனது தூய்மையான எரிசக்தி சாதனைகளை எந்த நாட்டில் காட்சிப்படுத்த திட்டமிட்டுள்ளது அப்படின்னா பிரேசில்ல. இந்தியா defeated which country to win the FIH Hockey Women's National Cup 25-26? எந்த நாட்டை வீழ்த்தி இந்தியா வந்து FIH மகளிர் ஹாக்கி நேஷனல் கோப்பையை வந்து வென்றுள்ளது அப்படின்னா யாரை தோக்கடிச்சிருக்கோம்? நியூசிலாந்து தோக்கடிச்சு இந்தியா வந்து வின் பண்ணிருக்கு. Which political party did Keir Starmer lead before announcing his resignation as Prime Minister of UK? ஜூன் 2026ல ஐக்கிய ராஜ்யம் யுனைடெட் கிங்டமோட பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பதற்கு முன் கீர் ஸ்டார்மர் எந்த அரசியல் கட்சிக்கு தலைமை தாங்கினார் அப்படின்னா லேபர் பார்ட்டி, தொழிலாளர் கட்சி. Who won the Best Female Athlete of the Year award at the inaugural Indian Athletics Award for Performance in 2025? 2025 ஆண்டுக்கான செயல்பாடுகளுக்காக முதல் முறையாக நடத்தப்பட்ட இந்திய தடகள விருதுகள்ல சிறந்த பெண் தடகள வீரர் விருதை வென்றவர் யார் அப்படின்னா பருள் சௌத்ரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. குராசானி இம்லி which recently received a GI tag. கண்டிப்பா இந்த புவிசார் குறியீட்டுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துரும். ஓகேவா? ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துரும். எந்தெந்த ஸ்டேட்டோட எந்தெந்த பொருட்களுக்கு இந்த GI குறியீடு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகே. இஸ் அசோசியேட்டட் வித் which history town of மத்திய பிரதேஷ்? சமீபத்துல புவிசார் குறியீடு பெற்ற குராசானி இம்லி மத்திய பிரதேசத்தின் எந்த வரலாற்று சிறப்புமிக்க நகரத்துடன் தொடர்புடையது அப்படின்னா மாண்டு. Which Indian cricketer recently recorded the fastest 50 in list a cricket history by reaching the milestone in just 11 balls? வெறும் 11 பந்துல இலக்கை எட்டி. சோ இதுவும் நீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்க.
லிஸ்ட் ஏ கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேக அரை சதம் அடித்து சமீபத்துல சாதனை படைத்த இந்திய கிரிக்கெட் வீரர் யாரு அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி. ஓகே யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டேட்? ஐக்கிய நாடுகள் பொது சேவை நாள் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா ஜூன் 23. ஒலிம்பிக் நாள் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா ஜூன் 23. Who has been appointed as the chief of WhatsApp? நீங்க இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் உட்கார்ந்து ஸ்டாட்டிக்கா எடுத்து படிக்காதீங்க. கரண்ட் அஃபேர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் வருதோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. Who has been appointed as the chief of WhatsApp by Meta? மெட்டா நிறுவனத்தால் வாட்ஸ்அப் அமைப்போட தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா குணால் ஷா. Who became the first cricketer to play 200 T20 international matches? 200 T20 சர்வதேச போட்டிகளில் விளையாடிய முதல் கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னா ஹர்மன்பிரீத் கவுர். Who became the all-time leading goal scorer in FIFA World Cup history during the 2026 FIFA World Cup? சோ இது எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே. 2026 FIFA உலக கோப்பையின் போது FIFA உலக கோப்பை வரலாற்றில் அதிக கோல் அடித்த வீரர் யாரு அப்படின்னா லியோனல் மெஸ்ஸி. Which country was the world's tallest statue of Messi unveiled in 2026? ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின் தான். 2026ல லியோனல் மெஸ்ஸியோட உலகின் மிக உயரமான சிலை எந்த நாட்டில் திறக்கப்பட்டது அப்படின்னா அர்ஜென்டினால. George Kurian, who recently resigned from the Union Council of Ministers, was serving as Minister of State for which ministry? சமீபத்துல மத்திய அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா பெற்ற ஜார்ஜ் குரியன் எந்த அமைச்சகத்தின் இணை அமைச்சராக பணியாற்றினார் அப்படின்னா சிறுபான்மையினர் நல அமைச்சகம், மைனாரிட்டி அஃபேர்ஸ். Chennai Petroleum Corporation Limited recently became the DAS Navaratna CPSE in India. சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் சமீபத்துல இந்தியாவின் எத்தனையாவது நவரத்ன அமைப்பாக மாறியது அப்படின்னா 28வது. அடுத்த கொஸ்டின். ராமநாதபுரம் recently seen in news for India's first 3D printed artificial reef project is located in which state? இந்தியாவுல முதல் 3D அச்சிடப்பட்ட செயற்கை பவளப்பாறை திட்டத்துக்காக சமீபத்துல ராமநாதபுரம் இடம்பெற்றது. இது எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல. Who has been appointed as the new managing director and chief executive officer of Bata India? பாட்டா இந்தியாவோட புதிய நிர்வாக இயக்குனராகவும் தலைமை செயல் அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சஞ்சய் ராவ். அடுத்த கொஸ்டின். லகடாங் turmeric which recently gained the global recognition is primarily grown in which state? சமீபத்துல உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்ற லகடாங் மஞ்சள் முக்கியமாக எந்த மாநிலத்தில் விளைவிக்கப்படுகிறது அப்படின்னா மேகாலயால. A rare four-sided Buddha Parinivarna pillar recently discovered in news was found in which state? சமீபத்துல செய்திகளில் வெளியான புதிதாக கண்டறியப்பட்ட அரிய வகை 4 பக்க புத்தர் பரிநிர்வாண தூண் எந்த மாநிலத்தில் கண்டறியப்பட்டது அப்படின்னா தெலுங்கானால. Who won the US Open Golf Championship by regaining the title at Shinnecock Hills? Shinnecock Hillsல் பட்டத்தை மீண்டும் வென்றதன் மூலம் அமெரிக்க ஓபன் கோல்ஃப் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யார் அப்படின்னா பிந்தாம் கிளார்க். அடுத்த கொஸ்டின். Who became the first Indian to win a race at the Motegi Circuit in Japan? ஜப்பான்ல இருக்கக்கூடிய மொட்டேகி சர்க்கியூட்ல பந்தயத்தை வென்ற முதல் இந்தியர் யாரு அப்படின்னா சிரன் விஸ்வநாத். இந்தோரி மால்வி பொட்டேட்டோ which recently received a GI tag belongs to which state? சமீபத்துல புவிசார் குறியீடு பெற்ற இந்தோரி மத்திய பிரதேசத்துல தான் என்ன இருக்கு இந்தூர் இருக்கு. இந்தோரி மால்வி உருளைக்கிழங்கு எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னா மத்திய பிரதேஷ். வேர்ல்டு ரெயின் ஃபாரஸ்ட் டே உலக மலைக்காடுகள் தினம் ஜூன் 22. அக்கார்டிங் டு QS வேர்ல்டு ஃபியூச்சர் ஸ்கில் இண்டெக்ஸ் இந்தியாவோட ரேங்க் என்ன? QS உலக எதிர்கால திறன் குறியீடு 2027 படி எதிர்கால திறன்கள் மற்றும் AI தகுதியில இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா 13வது இடத்துல இருக்கும். Who launched the Global Methane Action Plan during London Climate Action Week 2026? லண்டன் காலநிலை நடவடிக்கை வாரம் 2026 போது உலகளாவிய மீத்தேன் நடவடிக்கை திட்டத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா அன்டோனியோ குட்டஸ். When is International Day of Women in Diplomacy observed every year? ஒவ்வொரு வருஷமும் ராஜதந்திரத்தில் பெண்களுக்கான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா 24 ஜூன். Francois Englert, who passed away at the age of 93 in June 2026, was awarded Nobel Prize in Physics in 2013 for his contribution to the theory behind which particle? ஜூன் 2026ல தன்னோட 93 வயசுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவர் பேரு தான் பிரான்சுவா எங்லட். எந்த துகள்களுக்கு பின்னால் உள்ள கோட்பாட்டிற்கான அவரது பங்களிப்புக்காக 2013ல அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படின்னா கிக்ஸ் போசான்.
According to the United Nations Conference on Trade and Development report, which country became the world's leading ship recycling nation in 2025? United Nations Conference on Trade and Development அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டில் உலகின் முன்னணி கப்பல் மறுசுழற்சி நாடாக மாறிய நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா. European Union joined which US-led initiative in June 2026 to strengthen AI supply chains, semiconductor cooperation and export controls. AI விநியோக சங்கிலிகள், குறைக்கடத்தி ஒத்துழைப்பு மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை வலுப்படுத்த ஜூன் 2026ல ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா தலைமையிலான எந்த முயற்சியில் இணைந்தது அப்படின்னா பாக் சிலிக்கா. According to QS World Future Skill Index 2027, what is India's global rank in terms of future skills and AI readiness? QS உலக எதிர்கால திறன் இப்பதான் பார்த்தோம். 2024 படி 27 படி எதிர்கால திறன் மற்றும் AI தகுதியில இந்தியாவோட பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 13வது இடத்துல இருக்கும். Which two Indian women won the prestigious Whiteley Awards 2026, popularly known as the Green Oscar, for their contribution to environmental conservation? சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக தங்களது பங்களிப்புக்காக பசுமை ஆஸ்கார் என்று பிரபலமாக அழைக்கப்படும் விட்லி விருதுகளை வென்ற 2 இந்திய பெண்கள் யார் அப்படின்னா பர்வீன் ஷேக் மற்றும் பர்கா சுப்பா. Which country a powerful earthquake of magnitude 7.2 to 7.5 was recorded, which is being considered one of the most intense events in a century? கடந்த ஒரு நூற்றாண்டில் நிகழ்ந்த மிக தீவிரமான இயற்கை நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படும் 7.2 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம். நிலநடுக்கத்தை நம்ம ரிக்டர் அளவுல தானே சொல்லுவோம். அது எந்த நாட்டுல பதிவாகி இருக்கு அப்படின்னா வெனிசுலியால. Ambabai Temple project launched in June 2026 is associated with which famous temple in மகாராஷ்டிரா? ஓகேவா? சோ அம்பபாய் டெம்பிள் ப்ராஜெக்ட் வந்து நியூஸ்ல வந்திருக்கு. எக்ஸாம்ல கேட்கலாம் அம்பபாய் டெம்பிள் வந்து எங்க இருக்கு அப்படின்னு. ஓகே, சோ அம்பபாய் டெம்பிள் வந்து எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. ஓகேவா? இது இது என்ன டெம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி. ஓகே, மகாலட்சுமிக்கான டெம்பிள். ஓகே, சோ மகாலட்சுமி கோயில்னு சொல்லலாம், இல்லைன்னா அம்பபாய் கோயில்னு சொல்லலாம். இது உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா ரீசெண்டா நியூஸ்ல வந்ததுனால இந்த அம்பபாய் டெம்பிள் வந்து எங்க இருக்குன்னு கேட்கலாம். மகாராஷ்டிரால இருக்கு. சோ எந்த கடவுளுக்கான கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கான கோவில். ஓகே. What is the BOSS scam recently flagged by the Indian Cyber Crime Coordination Center? இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தால் சமீபத்தில் எச்சரிக்கப்பட்ட BOSS scamனா என்னன்னா a fraud where criminals impersonate CEOs or senior executive trick employees into transferring monies. அதாவது பாஸ் மாதிரியே இது பண்ணி எம்ப்ளாயிஸை வந்து ட்ரிகர் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து கொள்ளையடிக்கிறது. ஓகேவா? குற்றவாளிகள் நிறுவனங்களின் சிஇஓக்கள் அல்லது மூத்த அதிகாரிகளைப் போல ஆள் மாறாட்டம் செய்து ஊழியர்களை ஏமாற்றி பணத்தை அனுப்ப வைக்கும் ஒரு மோசடி. ஓகேவா? அண்டர் உத்தரப்பிரதேஷ் முக்கிய மந்திரி கன்யா சுமங்கலா யோஜனா, the total financial assistance provided to an eligible girl child has been increased to. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வந்து கன்யா சுமங்கலா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண் குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி உதவி வந்து கொடுக்கறாங்க. அது எவ்வளவு தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,000. ஓகே. Prime Minister Modi inaugurated an international standard sports stadium in the hometown of President Murmu. The stadium is located in which district of Odisha? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் சொந்த ஊரில் சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கம் ஒன்றை பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி வந்து திறந்து வச்சிருக்காரு. சோ ஒடிசாவோட எந்த மாவட்டத்துல இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயூர்பஞ்சில இருக்கு. ஓகே. Volcan de Fuego, recently seen in news due to an eruption, is located in which country? சமீபத்துல எரிமலை வெடிப்பு காரணமாக செய்திகளில் இடம்பெற்ற Volcan de Fuego எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னா கௌதமாலால இருக்கு. Which NASA rover recently detected the largest organic molecules ever found on Mars? செவ்வாய் கிரகத்தில் இதுவரை கண்டறியப்பட்டவற்றில் மிகப்பெரிய கரிம மூலக்கூறுகளை சமீபத்துல நாசாவோட எந்த ரோவர் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா பெர்சிவரன்ஸ். Which country recently became the new member of International Big Cat Alliance? சர்வதேச பிக் கேட் அலியன்ஸ்ல புதிய உறுப்பினராக சேர்ந்த நாடு எது அப்படின்னா பங்களாதேஷ். ஜம்மு அண்ட் காஷ்மீர் has sought UNESCO recognition for which traditional musical heritage list? Under the intangible cultural heritage. கண்ணுக்கு புலப்படாத கலாச்சார பாரம்பரிய பட்டியலின் கீழ் எந்த பாரம்பரிய இசை பாரம்பரியத்திற்கு யுனெஸ்கோ அங்கீகாரத்தை ஜம்மு காஷ்மீர் கோரியுள்ளது அப்படின்னா சூஃபியானா இசைக்கு. Where did India host the 11th BRICS Energy Ministers meeting under its BRICS chairmanship 2026? 2026ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் 11வது பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டத்தை இந்தியா எங்கு நடத்தியது அப்படின்னா குருகிராம் ஹரியானால.
Which public sector enterprises became India's 29th Navaratna company after being granted Navaratna status by Ministry of Finance in 2026? 2026ஆம் ஆண்டில் நிதி அமைச்சகத்தால் நவரத்ன அந்தஸ்து வழங்கப்பட்ட பிறகு இந்தியாவின் 29வது நவரத்ன நிறுவனமாக மாறிய பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னா GRSE, Garden Research Ship Builders and Engineers. Samvidhan Hadya Divas is observed in India to commemorate which historical event? வரலாற்று நிகழ்வை நினைவு கூறும் வகையில் இந்தியாவின் சாம்விதன் ஹத்யா திவாஸ் அனுசரிக்கப்படுகிறது. 1975 வந்த அந்த எமர்ஜென்சி பிரகடனம் செய்யப்பட்டதன் அதை நினைவு கூறும் வகையில். Who has been appointed as the new director of the Intelligence Bureau in June 2026? ஜூன் 2026 உளவுத்துறையின் புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா மகேஷ் தீக்ஷித். How many new bullet train corridors have been announced by the government of India under the Union Budget 26 to 27? Recently என்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை புல்லட் ரயில் 2026 டு 27 மத்திய பட்ஜெட் படி எத்தனை அதிவேக புல்லட் ரயில் வழித்தடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா 7. சங்கிருதி ரத்னா பந்தர் பவோயர் இட்ரிபிரிடோ இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஃபோக் மியூசிக் ட்ரெடிஷன்? ஓகேவா, சமீபத்துல வெளியான சமஸ்கிருத அதாவது சான்ஸ்கிரிட் ரத்ன பாந்தர் பாவையர் இதிப்ரிட்டோ என்ற புத்தகம் எந்த நாட்டுப்புற இசை மரபுடன் தொடர்புடையது அப்படின்னா பாவியா. ஓகேவா, சோ ரீசெண்டா ரிலீஸ் ஆன புக்கு, அதுல அந்த இசையை பத்தி எழுதியிருக்காங்க. ஓகே, Project Hawkeye has been launched by which police force to strengthen surveillance for Sri Amarnath Ji Yatra 2026? அமர்நாத் ஜி யாத்திரை 2026க்கான கண்காணிப்பை வலுப்படுத்த எந்த காவல்துறையினரால் ப்ராஜெக்ட் ஹாக்ஐ தொடங்கப்பட்டுள்ளது? சோ யாருன்னா ஜம்மு காஷ்மீர் காவல்துறை. எக்ஸசைஸ் கான்குவெஸ்ட் in which the Indian Army is participating hosted by யாரு? மங்கோலியா. இந்திய ராணுவம் பங்கேற்கும் எக்ஸசைஸ் கான்குவெஸ்ட் எந்த நாடு நடத்துது அப்படின்னா மங்கோலியா. Why was the AAR Svita 2.0 portal launched by the Government of India in June 2026? ஜூன் 2026 இந்திய அரசால் ஏர் ஸ்விதா 2.0 போர்ட்டல் ஏன் தொடங்கப்பட்டது? எதுக்கு அப்படின்னா எபோலோ பரவலுக்கு மத்தியில் சர்வதேச பயணிகளின் ஆரோக்கிய பரிசோதனைக்காக. Hemis festival is celebrated every year at which famous monastery in India? ஹேமிஸ் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் எந்த புகழ்பெற்ற மடாலயத்துல கொண்டாடப்படுது அப்படின்னா எங்க அப்படின்னா ஹேமிஸ் மடாலயம், லடாக். Which became India's first major port to deploy an enterprise grade AI platform through the launch of the Port GPT application. Port GPT செயலியை தொடங்கியதன் மூலம் என்டர்பிரைஸ் கிரேட் AI தளத்தை பயன்படுத்திய இந்தியாவின் முதல் முக்கிய துறைமுகம் எது அப்படின்னா VOC போர்ட் தூத்துக்குடி. ஓகே, which central agency launched Operation Chakra 6 to crack down on digital arrest fraud networks in June 2026? ஜூன் 2026 டிஜிட்டல் கைது மோசடி நெட்வொர்க்குகளை ஒடுக்க எந்த மத்திய நிறுவனம் ஆபரேஷன் சக்ரா 6 தொடங்கியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய CBI மத்திய புலனாய்வு பிரிவு. Which financial year does India aim to achieve 100 gigawatt of pumped storage hydropower capacity? எந்த நிதியாண்டுக்குள் 100 gigawatt pumped storage நீர்மின் திறனை அடைவதை இந்தியா இலக்காக கொண்டுள்ளது அப்படின்னா நிதியாண்டு 2035 to 36. அடுத்து பாருங்க, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் has been launched by which state government? எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே, maternal uncles gold ring scheme. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் எந்த மாநில அரசால் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல. ஓகே, நம்ம CM தொடங்கியிருக்காங்க. Which of the following Indians was honored? So இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படித்தானே, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் புதுசா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த தங்க மோதிரம் இது கொடுக்கிறது. ஓகேவா, which of the following Indians was honored with the Global Prestige Award at the UK Parliament? UK நாடாளுமன்றத்தில் குளோபல் பிரஸ்டீஜ் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட இந்தியர் யார் அப்படின்னா ஹர்ஷ்வர்தன். Which scheme has the Ministry of Petroleum and Natural Gas approved 150 crore assistance for India's first private sector hybrid 2G ethanol project in Uttar Pradesh? உத்தரப்பிரதேசத்துல இந்தியாவின் முதல் தனியார் துறை கலப்பின 2G எத்தனால் திட்டத்திற்கு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் எந்த திட்டத்தின் கீழ் 150 கோடி நிதியுதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னா பிரதான் மந்திரி ஜீவன் யோஜனா. Where did India host the 11th BRICS Energy Ministers meeting under its BRICS chairmanship 2026?
2026ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் 11வது பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டத்தை இந்தியா எங்கு நடத்தியது அப்படின்னா குருகிராம், ஹரியானா. Which public sector enterprise became India's 29th Navaratna company after being granted Navaratna status by the Ministry of Finance? இந்த கொஸ்டின் அகைன் ரிப்பீட் ஆகுது. சோ முக்கியமான கொஸ்டின். 2026ல நிதி அமைச்சகத்தால் ஓகேவா நவரத்னா அந்தஸ்து வழங்கப்பட்ட பிறகு இந்தியாவோட 29வது நவரத்ன நிறுவனமாக மாறிய பொதுத்துறை எது அப்படின்னா GRSE சொல்லக்கூடிய கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ். சாம்வதன் ஹத்யா திவாஸ். ஓகே சோ இதுவும் நமக்கு அதே கொஸ்டின் தான் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஜூன்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாப் 300 கொஸ்டின்ஸ் தான் இதுல வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேவா சோ எல்லாமே நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இதுல. ஓகே சோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த PDF எல்லாமே நம்ம கரண்ட் அஃபேருக்கான PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். இதுல நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா சோ இப்ப லாஸ்ட் மினிட்ல கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் PDF மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி பேசிஸ்ல வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்ட்டு தான் CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்னு ஒன்னு கொண்டு வந்து அதுல டெய்லி வரக்கூடிய டாப் 25 ஓகே டெய்லி நீங்க நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா ஒரு 20 இல்லைன்னா 25 நியூஸ் தான் வரும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அது எல்லாத்தையும் எடுத்து எக்ஸாம்ல கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல கொடுத்து அதுக்கு கீழே டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்து டெய்லி கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்னு கரண்ட் அஃபேருக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு நான் கரண்ட் அஃபேரை டெய்லி பேசிஸ்ல படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப குரூப் டிக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் கடைசி 8 மாசத்தோடது வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க வந்து 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கூட நீங்க இதை என்ன பண்ணிக்கலாம் லைஃப் டைமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்டே லைஃப் டைம்ல கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு கரெக்டா நமக்கு எத்தனை நாள் இருக்கு 23 நாள் தான் டைம் இருக்கு. ஸோ இந்த டைமுக்குள்ள குரூப் டிக்கு நான் ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லாஸ்ட் நடந்த Jan 8, 2024ஓட 101 ஷிஃப்டையும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல உங்களுக்கு 100 கொஸ்டின் அதாவது 4 ஷிஃப்டோட கொஸ்டின் வந்து கொடுத்துருவோம். கரெக்டா அந்த 25 டேஸ் முடியும் போது 2500 கொஸ்டினும் நீங்க சயின்ஸ்ல வந்து படிச்சிடலாம். ஓகேவா சோ அதனால ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. குரூப் டிக்கு மட்டும் ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்கன்னா 999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா 2499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயர் அப்படின்னா 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு மட்டும் எனக்கு போதும் அதுக்கப்புறம் வந்து நான் லைஃப் டைமா சேஞ்ச் பண்ணிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் குரூப் டிக்குன்னா 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வந்து படிங்க. நம்ம கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் படிச்சீங்கனாலே எந்த எக்ஸாம் படிச்சீங்கனாலும் கரண்ட் அஃபேர் வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம். எல்லா நியூஸும் கவர் ஆகுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்போம். இப்போ நம்ம முடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ கரண்ட் அஃபேருக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். அதுவும் பாத்தீங்கன்னா ஜூன் மந்த்ல இருக்கக்கூடிய 150 கொஸ்டின்ஸ். இப்போ நாம டிஸ்கஸ் பண்ணது ஜூன் மந்த் தான். ஸோ இந்த 2 வீடியோல பாத்தீங்கன்னா ஜூன் மந்தோட A to Z எல்லா கரண்ட் அஃபேருமே உங்களுக்கு வந்து என்ன ஆகிருச்சு கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஜூன் மந்த்துக்கு இது மட்டுமே போதும். ஓகேவா இப்போ வந்து லாஸ்ட் மினிட்ங்கிறதுனால ஒன் லைனரா படிச்சிருக்கோம். இதை இன்னும் கொஞ்சம் டீடைல்டா படிச்சிட்டீங்கன்னா அதுதான் ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர். ஓகே சோ கரண்ட் அஃபேருக்கு லக்ஷ்மி மேக்ஸ்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் PDF ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபைனலா உங்க மார்க்கை இன்க்ரீஸ் பண்றதே கரண்ட் அஃபேர் தான். ஜெனரல் அவேர்னஸ்ல மேக்ஸிமம் 15 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபில எல்லாம் கம்மியா தான் கேட்பாங்க. ஓகேவா சோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் கிளாஸுக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்றதுக்கு கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.